அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர், சுகர், பிபி போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், பேருக்கு பணவரவுக்கு இருந்த பாதிப்புகள், பேருக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதும், பதிவு உயர்வு ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, எடுத்த காரியத்தில் செய்யும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மகான்கள் வழிபாடு, ராகவேந்தரோ பாபாவோ, மனதிற்கு பிடித்த மகான்கள் வழிபாடு, ரமண மகரிஷியோ ஆதிசங்கரோ சங்கராச்சாரியாரோ என்று கெட்டிமாக அவர்கள் பாதத்தை பிடித்து கொள்வது நன்மை தரும். ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எக்ஸாம்களை நன்றாக எழுதுவீர்கள். நீட்டு, கிளாட்டு என்று எல்லா விதமான எக்ஸாம்களையும் அற்புதமாக ப்ரிப்பேர் செய்வது கண்கூடாக பார்க்கலாம். இளவயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்கள் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தேகாரோக்கியத்தை உடற்பயிற்சி செய்ய செய்ய அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்புகள் வராது. உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் யாரை இடத்திலாவது தகராறு செய்யலாமா, சண்டைக்கு போகலாமா, அவர்களிடத்தில் ஏதாவது கத்தலாமா என்று மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். எனவே வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிக்கு, அர்த்தாஷ்டம சனிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இடது பக்க இதய பகுதி ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை ரெகுலராக எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் மனதார பேசுவதும், கொடுத்த வாக்குக்கு அனுகூலங்கள் ஏற்படும்.